இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 4 ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மில்க் ஷேக் வந்து நல்லா கூலிங்காக இருந்தால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம 4 ஐஸ் க்யூப்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கெட்டியான திக்கான பால் வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து கூலிங் ஆயிரும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து ஒரு 30 செகண்ட் வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு சர்வ் பண்ணதுக்கு தயாராக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து வீட்டிலேயே நம்ம வந்து வெண்ணிலா மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.